இன்னைக்கு நம்ம டீமன் பிரின்ஸ் ஆஃப் மோமோச்சி ஹவுஸோட எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். இதுல பார்த்தா போன எபிசோட்ல லாஸ்டா அந்த மெமரி பாக்ஸ் வந்து நம்ம ஹீரோயினி திறந்திருப்பா. அதுக்குள்ள இருந்து ஒரு குட்டி ஆவோய் வந்திருப்பானா, அவன் தான் இப்ப பேச ஆரம்பிக்கிறான். நான் தான் ஆவோய் நனமொரி, நான் உனக்கு பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு என் வாழ்க்கைய பத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். இதுதான் அந்த ஆவையோட வீடு, இதான் ஆவையோட அப்பா. அவர் வேலைக்கு போறாரு. ஆவோய் வந்து ஜாலியா அப்பா அமுச்சு வச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட தான் வர்றான். அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லையா, அதனால எப்போதும் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருப்பாங்களாம். அவங்கள்ட்ட போயிட்டு, அம்மா நான் கண்ணாமூச்சி விளையாடுறேன், ஒளிஞ்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். யாரு கூட விளையாடுறேன்னு சொன்னா, அக்கா தம்பிங்களோட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஒளிஞ்சுக்க போற நேரம் அப்படியே கும்பலா வந்து நிக்கிறாங்க அக்கா தம்பிங்க. மாட்டிக்கிட்டா ஓயி அப்படின்னு சொல்லிட்டு, அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் விளையாண்டுட்டு இருக்கான். அவங்க கூட அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள்ல அம்மா இறந்து போயிடுறாங்க. அவ ரொம்ப சோகமா உட்காந்துருக்கான். அப்பதான் பாக்குறான், அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவனோட அண்ணன் தங்கச்சிங்களும் அப்படியே மறைஞ்சு போறாங்க. அப்பதான் புரியுது, ஆவோய் வந்து சின்ன பிள்ளையில இருந்தே இந்த ஆவிகள் டீமன்ஸை பாக்குற சக்தி இருந்திருக்கு. அந்த ஆவிங்க கூட தான் அவன் விளாண்டுட்டு இருந்திருக்கான். அது அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் போல, ஆனா அப்பாவுக்கு சுத்தமா தெரியாது. இந்த பையன் அவங்க எல்லாரையுமே அக்கா தம்பிங்க அக்கா தங்கச்சிங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அப்பா உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கான். எங்க போனாங்க அக்கா தம்பிலாம், எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்க, அவரு பாத்திட்டு இருக்காரு. எப்பா நீ எப்போது தனியாதாப்பா விளாண்டுட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இவனுக்கு ஒண்ணுமே புரியல, சின்ன பிள்ளை தானே. அப்படியே அந்த வீட்டுல சோகமா உட்காந்துருப்பான். யாருமே இருக்க மாட்டாங்க, அவன் மட்டும் தனியா உட்காந்துருப்பான் கவலையோட. இவங்க அப்பா அதை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. வர அம்மா வந்து இந்த பையனை பத்திரமா பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களும் ரொம்ப பாசமானவங்க, நல்லவங்க தான். இவன்ட்ட எப்போதும் கனிவா தான் நடந்துக்கிறாங்க. ஆனா அப்ப கூட அவன் வாழ்க்கையில எதுவும் சரியாகல. ஒரு நாள் இப்படிதான் உட்காந்துருப்பான். அந்த ரெண்டாவது அம்மா வந்துட்டு, வாப்பா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்ப, அவன் வந்து பாக்குறான் அவங்க ஷோல்டர்ல இவனாலதான் டீமன்ஸ் பார்க்க முடியும்ல, அப்படி ஒரு பேய் உட்காந்துருக்கு. இவன் பயந்து போய் அவங்க கையை தட்டி விட்டுறான். அவங்களுக்கு எப்படி தெரியும் இவன் வந்து பேய பாக்குறான்னு சொல்லிட்டு, அவங்க வந்து நம்மள அவனுக்கு பிடிக்கல போல, அதனாலதான் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு சோகமா அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே அவன் வெளில நின்று கேட்டுட்டு இருக்கான். இவன் சொன்னாலும் நம்ப போறது இல்ல அவங்க. அவங்களுக்கு இவனை பத்தி புரிய மாட்டேங்குதா. இவன் அப்படியே சோகமா இருக்கான். இவன் எங்க போனாலுமே அந்த டீமன்ஸ் பேய்ங்க எல்லாம் சுத்தி சுத்தி வருது. முன்னாடி இருந்த மாதிரி இவங்க நல்லவங்களும் இல்ல, இவங்க எல்லாருமே கெட்டவங்க. இவன் பயந்து போய் ஓடிட்டு இருக்கான். யாரு கூட இருந்தாலும் சரி, அவங்களையும் அந்த டீமன்ஸ் வந்து சுத்தி சுத்தி வரும். அதனாலயே இவன் எல்லார்ட்டையுமே தள்ளிதான் இருந்திருக்கான். அதனாலதான் அயாட்டோ அந்த சின்ன வயசு ஃப்ரெண்டு அவன்கிட்ட இருந்தும் தள்ளியே இருந்திருக்கான். அது அந்த அயாட்டோவுக்கு தெரியாது. இப்படியே எல்லார்ட்டையும் தள்ளி இருக்க ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருது. என்னடா நீ சாப்பிட சொன்னாலும் சாப்பிட வர மாட்ற, அந்த அளவுக்கு நீ என்ன வெறுக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, என்னை நிமிந்து பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்கள சுத்தி அவ்வளவு பேய்ங்க நிக்குது. இவன் பாக்குறப்ப எப்படி இருக்கும் உனக்கு, பயந்து போய் அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளதான் இப்படி பயந்து போய் பாக்குறான், அந்த அளவுக்கு என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்காடா, அந்த அளவுக்கு நீ என்ன வெறுக்கிறியாடா, உனக்கு என் கூட இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கலையாடா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இவன் பயந்து போய் கீழே வந்து காதை போத்திட்டு இருக்கான். இது மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. பாவம் இவ்வளவு கஷ்டப்பட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் புரியலையா. அப்பதான் வந்து இந்த சாரை பார்த்துருக்கான். அதான் நம்ம ஹிமாரியோட கிளாஸ் டீச்சரு. இவருக்கு வந்து அப்ப இவராலையும் டீமன்ஸ் பேய்களெல்லாம் பார்க்க முடியுமா. அதனால இவன் சொல்றது எல்லாத்தையும் நம்புறாரா. இவனும் இவரை நம்ப ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் தான் ஒரு நாள் சொல்லியிருப்பானா, நீ இங்க எல்லாமே இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதையே யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வருவான். ஆனாலும் அவங்க அம்மா அப்பா கூட இருக்கணும்னு ஆசை. ஏன்னா ரெண்டாவது அம்மா பாசமா தான் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு வரப்ப அந்த நேரம் அவங்க பிரெக்னண்டா வேற இருந்தாங்களாம். பார்த்தா அவங்க வயித்துக்கிட்ட ஒரு டீமன் சுத்திட்டு இருக்கு. இவன் எங்க இருக்கானோ அங்க எல்லா இடமுமே இந்த டீமன்ஸும் பேய்களும் நிறைய வர ஆரம்பிக்கும். இவனாலதான் அந்த வயித்துக்கிட்டே அந்த டீமன் சுத்திட்டு இருக்கு. நீ இங்க இருக்கக்கூடாது, போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இவனுக்கு ஒரே பயம், நம்ம வீட்டுல இருக்க இருக்க அந்த பிறக்க போற குழந்தை இருக்குல்ல அதுக்கும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடி வந்து இந்த மோமோச்சி வீட்டுக்குள்ள வந்துருவான். அப்ப இருந்தா இவன் இதுலயே மாட்டிக்கிட்டான், இது எல்லாமே உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இம்மாரிட்ட சொல்றான். இம்மாரி எப்படியே அழுதுகிட்டு, சரி நான் போய் உன்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றப்ப, எது போறியா, இந்த இடத்த விட்டு உன்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுத்தி டீமன்ஸா வர ஆரம்பிக்குது. என்னன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் உலகம் இமாரியை இங்கேயே புடிச்சு வச்சுக்க பாக்குது. இவ பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறா. ஏன் என்னை விட்டுட்டு போற, நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு கத்த அப்படியே திரும்பலான்னு பாக்குறா. ஆனா இவளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து இவ கையை பிடிச்சிக்கிறா. இல்ல நீ திரும்ப கூடாது, இங்கே மாட்டிப்ப வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு ஓடுறா. யாருன்னு பார்த்தா அந்த 4வது எபிசோட்ல கூட ஒரு பேய் பொண்ணு வந்துருப்பா தெரியுமா. நான் உன் கூட இப்போது ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொல்லிட்டு இமாரி கூட அவளை வந்து ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்பிச்சு வச்சிருப்பா. அந்த ஆவிதான் வந்து இப்ப இமாரிக்கு உதவி செய்யுது. வேகமா வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு ஒரு பிரகாசமான வழியை கட்டிட்டு போறா. அங்கேருந்து நம்ம ஹிமாரி குதிச்சா கரெக்டா ஆவோ எங்க மாட்டிட்டு இருக்கானோ அந்த இடத்துக்கு வந்துடுறா. அந்த டீச்சர் பாக்குறான், எப்படி நீ இங்க வந்த, ஒரு மனுஷனால இந்த உலகத்துக்கு வரவே முடியாது அப்படின்னு சொன்னா, அப்பதான் மாதிரி சொல்றா. ஏன்னா வந்து அந்த கிராணி கொடுத்த அந்த லைட்டு,
காசா உதவி செஞ்சான். அந்த டோரி பொண்ணு உதவி செஞ்சா. அதனால தான் நான் இங்க வந்தேன். டோரி பொண்ணுனா அந்த பேய் பொண்ணு. அதனால தான் இங்க வந்தேன்னு சொன்னோனே, அந்த டீச்சர் சொல்றான், "இது உனக்கு டீமன்ஸும், ஆவிங்களும் உதவி செஞ்சாங்களா? முட்டாள்தனமா பேசாத. அந்த டீமன்ஸால தான் எங்களோட வாழ்க்கையே இப்படி நாசமாயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, இந்த டீச்சராலயும் ஆவோய் மாதிரி டீமன்ஸ், பேய்ங்களையும் பார்க்க முடியும். அப்பனா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவரோட வாழ்க்கையும் சின்ன பிள்ளையிலேருந்து கொடூரமா தான் இருந்திருக்கும். அந்த வெறுப்புனால தான் அவர் வந்து இருக்கிற எல்லா டீமன்ஸையும் அழிக்கணும். அதுங்கள இந்த உலகத்துக்கே வர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஆவோய் அப்படி இல்ல. அதுலயும் எவ்வளோ பேர் நல்லவங்க இருக்கிறாங்க. அதனால அவங்க கூட சேர்ந்து ஃப்ரெண்டா ஒரு குடும்பமா தான் இங்க வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா அது இந்த ஆளுக்கு தெரியாது. அவங்க எல்லாருமே கேவலமானவங்க. அந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் அழிக்கணுங்கிறது தான் அவரோட எண்ணம். அதுதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்னோட பிளானை எதிர்க்கிற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாரி மேல ஏதோ மந்திர சீட்டை போடுற நேரத்துல கரெக்டா நம்ம ஆவோயி அவர் கட்டியிருந்தாருல்ல மந்திரக்கட்டு அதை உடச்சிக்கிட்டு வெளில வந்துடுறான். நீ வந்து ஹிமாரி எதுவுமே நான் பண்ண விட மாட்டேன். என் குடும்பத்தை நான் எப்போதும் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவோய்க்கு இப்ப நொய்யோட ஃபார்ம் வந்துருது. அவனை பார்த்தோன்னே அவன் நின்றுட்டு இருக்கான் அப்படியே மிரண்டு போய் நொய்யா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்ப கூட அந்த டீச்சர் அடங்க மாட்றான். அவன் வந்து நிறைய டீமன்ஸ் எல்லாம் வர வைக்கிறான். அதெல்லாம் நொய்க்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. எல்லாத்தையும் டக்குன்னு அழிச்சிடுறான். ஆனாலும் நான் அடங்க மாட்டேன், விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்படியே கொடூரமா கத்த ஆரம்பிக்கிறான். என்னன்னா இவனே ஒரு டீமனா மாறிக்கிட்டு இருக்கான். அப்பதான் சொல்றாங்க, அவன் இதயத்துல அந்த இருக்க வெறுப்பு இருக்குல்ல, அந்த வெறுப்பே ஒரு டீமனா மாறிக்கிட்டு இருக்கு. இவனை அழிக்கலைன்னா இந்த இடத்தையே அழிச்சிருவான். அப்புறம் வந்து டீமன் உலகத்துக்கும் மனித உலகத்துக்கும் இருக்க அந்த கேட் வந்து உடைஞ்சிரும். டீமன்ஸ் எல்லாம் இங்க வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை அழிச்சே ஆகணும்னு சொல்றப்ப, நம்ம ஹீரோவும் அழிக்கலான்னு போறப்ப எங்க இமாரி விட போறா. அவ போயிட்டு இல்ல நீங்க அழிக்க கூடாது, அவருக்கு எதுவும் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன சொல்றா, அவளால தான் டீமன்ஸ் அந்த வீட்டை விட்டு வெளில அனுப்ப முடியும்ல, வெளில போன்னு சொல்லி. அது மாதிரி இந்த டீச்சர் மனசுல இருக்க அந்த டீமன், அதான் அந்த வெறுப்புங்கிற டீமன், அது வெளில போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துனோனே, அவ்வளவுதான் அது பிச்சுக்கிட்டு வெளில போயிருது. இவர் அப்படியே பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துறாரு. அதே நேரத்துக்கு ஹிமாரிக்கு என்ன ஆகுது, இப்படி அவ வந்து அந்த டீமனை வெளில அமிச்சால, அதுக்கு வந்து சைடு எஃபெக்டா இவ உடம்பு அப்படியே பர்பிள் கலர்ல மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப உடனே ஹீரோ தான் போயிட்டு கிஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே அவன் வெளில எடுத்துடுறான். இப்ப ஹிமாரி நார்மல் ஆயிட்டா. எல்லாம் நார்மல் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எல்லா குட்டி டிமன்ஸும் சுத்தி நின்று கக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்க. அப்பதான் அந்த டீச்சர் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். இவங்க எல்லாரும் சந்தோஷமா ஒரு குடும்பமா இருக்கிறாங்க. அப்படியே அதை பார்த்துட்டு அந்த ஆள் பாட்டுக்கு தனியா நடந்து போயிட்டு இருக்கான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் தான் லாஸ்ட் எபிசோட். அடுத்த எபிசோட் அடுத்த திங்கட்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.